கிறிஸ்துக்கள் அன்பழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சோலை யாவருக்கும் கிறிஸ்துக்களாக அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறேன். நம்ம யூடியூப்பை ஃபாலோ பண்ணுற சகோதர சோதர்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சோதரில் இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வனாந்தர பிரயாணமும் தேவனுடைய ராஜ்யம் என்ற தலைப்பின் கீழே இந்த வேதவசனத்தை அணுக போகிறோம். வனாந்தர பிரயாணமும் தேவனுடைய ராஜ்யம் என்ற தலைப்பின் கீழே இந்த வேதவசனத்தை நம்ம அணுக போகிறோம். இதை பார்த்திங்கன்னா நிழலும் பொருளுங்கிறான தலைப்பின் கீழே நம்ம அணுக போகிறோம். நிழலும் பொருளும்ங்கிற விஷயத்தை அணுக போகிறோம். அதாவது நிழலும் பொருளும் நிழலான சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ முன்பு எழுதியிருக்கிறதெல்லாம் போதனையாகவும் எச்சரிப்பாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே நமக்கு என்னது, அது வருங்காலத்துக்கு நிழலாக இருக்குது. அது கிறிஸ்துவை பற்றியது அப்படின்னு சொல்லப்பட்டுன்னு பார்க்கணும். அப்போ ஒரு போதனை, அது எச்சரிப்பு, ரெண்டாவது அது நிழல் அப்படிங்கிறான விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். ரோமர் 15:4. ரோமருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 15 வசனம் 4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும் படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதி இருக்கிறது. அப்போ வேத வசனத்தில் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளாகும்படி முன்பு எல்லாம் நம்மளுக்கு போதனையாகவும் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நினச்சது நமக்கு ஒரு போதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். ஒரு எச்சரிப்பையாக இருக்குது என்று வேதவசனம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, வனாந்தர பிரயாணம் தேவனுடைய ராஜ்யம்ங்கிறதான தலைப்பின் கீழ் நம்ம தியானிக்கலாம். இது பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம். நமக்கு ஒரு நிழல், அதில் ஒரு போதனை இருக்குது. அது என்ன வருங்காலத்துக்கு நிழலாக இருக்குது. அது கிறிஸ்துவை பற்றியதுன்னு சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ அது என்னங்கிறான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அந்த சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம படித்த வசனங்கள் தான். சில வசனங்களை மேற்கோள் காட்டிட்டு முக்கியமான வசனங்களை மட்டும்தான் நம்ம வாசிக்க போகிறோம். எகிப்தில் இருந்த இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக தேவன் எடுத்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்திங்கன்னா 10 வாதைகள் பார்க்குறோம். அவங்க 450 வருஷங்கள் அவங்க நினச்சாங்க பார்த்திங்கன்னா, அங்கே அவங்க அந்த எகிப்தில் தங்க விடியாக இருந்துச்சு பார்க்கும். 430 வருஷத்தில் 215 வருஷம் அவங்க யோசேப்பு இருந்த காலம், யோசேப்பு அறிந்த காலத்தில் உள்ள ராஜாக்கள் இருந்த பீரியடில் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. யோசேப்பு அறியாத ராஜாக்கள் வந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, இந்த 215 வருடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள போனாங்கன்னு பார்க்கணும். அப்போ 430 வருஷத்தில் 215 வருஷம் அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் கிடையாது. ஆனால் அந்நிய தேசத்தில் என்ன செய்கிறாங்க, அவங்க சஞ்சரிக்காங்க. இப்போ 215 வருஷம் தான் அவங்களுக்கு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே அவங்க உள்ளே போகிறாங்கன்னு பார்க்கணும். அப்போ தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய பார்வையில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சிரேஷ்ட புத்திரன் என்று அழைக்கப்படுறாங்கன்னு பார்க்கணும். அப்போ வாக்குத்தத்த பிள்ளைகளாக இருக்காங்க. அபிராம் கொடுத்ததான வாக்குத்தத்தின்படி அவங்க நினச்சிட்டாங்க விடுதலை ஆக்கி வராங்கன்னு பார்க்கணும். அப்போ அந்த எகிப்தை 10 வாதைகளை அனுப்பி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10வது வாதை அப்படின்னு பார்த்திங்கன்னா தலைச்சின் பிள்ளை சங்காரங்கிறான விஷயம் நடந்துச்சு. அங்கேருந்து உள்ளே கொண்டு வராங்கன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து விடுதலையாக்கி அவங்கள கானான் தேசத்துக்கு கொண்டு வராரு. கானான் தேசத்தில் கொண்டு வர முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அங்கே வனாந்தரத்தை அவங்கள வராங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த காதேஷ் பர்னேயா வரைக்கும் போயிடுறாங்க. அதாவது கானான் தேசத்துடைய பார்டர் வரைக்கும் போயிடுறாங்க. அவங்களுக்கு விசுவாசம் இல்லாதபடினாலையும், அதாவது என்ன செய்கிறாங்கன்னா 12 பேரில் 2 பேர் நற்சாட்சி கொடுத்தாங்க, 10 பேர் துர்ச்சாட்சினா நீங்கள் அதில் மேற்கொள்கிற கஷ்டம் நம்மெல்லாம் என்ன செய்கிறோன்னா அவங்க பார்வைக்கு நம்ம வெட்டிக்கிளை போகிறவ இருக்கும், அவங்க ஏனுக்கு புத்திரர்கள் அப்படின்னு சொன்னோன்னா பயந்துடுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க முறுமுறுப்பு உண்டாகுது. அதனால் பார்த்திங்கன்னா 40 வருஷம் ஒரு பனிஷ்மெண்ட் பீரியடுக்குள்ளே போகிறாங்கன்னு பார்க்கணும். இது அந்த நடந்த சம்பவம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வனாந்தர பிரயாணத்தையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அப்போ இதில் அதில் ஒரு போதனை எச்சரிப்பு வச்சுருக்கு. அது என்னங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். அப்போ என்னென்னா, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துலேருந்து விடுதலையாக்கப்படுறதுக்கு தேவன் வைத்த ஒரு காலப்பதி பார்த்திங்கன்னா 430 வருஷங்கிறான ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லப்படுது. இது எங்கே யாருக்கு சொல்லியிருக்காங்கன்னா, அபிரஹாம்கிட்ட சொல்கிறாங்க, உன்னோட ஜனங்கள் அங்கே அந்நிய தேசத்தில் 430 வருஷம் இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதுக்கு எப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒரு காலப்பகுதி வைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். எப்படி என்றால்
நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு முதலாம் வருகை வரமுச்சில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா காலம் நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பிசாசு வந்துக்கிட்டு அந்த பன்றிக்குள்ளே அனுப்பும் மூச்சில் பார்த்தீங்கன்னா அது பிசாசை கட்டப்படுறாரு. அது பன்றிகளை போகிறதுக்கு வந்துக்கிட்டு உத்தரவு கேட்கும். அப்போ அந்த சாத்தான் கேட்குது, காலத்துக்கு முன்னே ஏன் எங்களை வேதனைப்படுத்த வந்தீர்னு இருக்கு. அப்போ ஒரு காலம் இருக்குதுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பூமி 6000 வருஷம் முடிந்த அடுத்த தருணமே என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா 6000 வருஷம் முடியணும், 3000 யுத்தம் வரும், அதுக்கப்புறம் பூமியில் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகணும். இப்போ 6000 வருஷம் கம்ப்ளீட் ஆகணுங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களில் அந்த 6 லட்சம் புருஷர்கள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வனாந்திரத்தில் வராங்க. அப்போ வனாந்திரத்தில் வரமுச்சில் இஸ்ரேலுடைய புருஷர்களுடைய எண்ணிக்கை மட்டும் சொல்லப்பட்டிருக்கு, 6 லட்சம் புருஷர்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த 6 லட்சம் புருஷர்கள் எதை அடையாளப்படுத்துன்னா 6000 வருஷத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்குறோம். இது எங்கே வாசிக்கலாம் பார்த்தீங்கன்னா யாத்திராகமும் 12ஆம் அதிகாரம் 37 அந்த வசனங்கள் இருக்குது. எண்ணாகமும் 11:21 அந்த 6 லட்சம் புருஷர்களுங்கிறான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இது வனாந்தரத்தில் உள்ள அந்த விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கலாம். வனாந்தரத்தில் இருக்கும் சில புருஷர் எண்ணிக்கை சொல்லப்பட்ட அந்த விஷயம். இப்போ அந்த 10 வாதைகள் அங்கே கொடுக்கப்பட்டு 10வது வாதையும் பார்த்தீங்கன்னா தலைச்சன் பிள்ளை சங்காரம் சொல்லப்பட்டிருக்கு. இதோடைய அவிக்கிற அர்த்தம் என்னங்கிறான விஷயத்தை பார்க்க போகிறோம். அதோடைய நிழலும் பொருள் என்னங்கிறான விஷயத்தை பார்க்க போகிறோம். அதை 10வது வாதைங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா 10 விரலுக்கு சமம் சொல்லணும்னு பார்க்கணும். எப்படி என்றால் நேபுகாத் நேச்சருக்கு தேவன் வந்து கடைசி நாட்களில் நடக்க போகிற அந்த சம்பவத்தை வந்துட்டு ஒரு சொப்பனமாக இருந்தது அவருக்கு விளக்கு கூறுவார். அப்போ அந்த சொப்பனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொற்சிலையை பார்க்குறாரு. அந்த பொற்சிலை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தின் சாம்ராஜ்யத்துடையும் இந்த உலகத்தினுடைய அந்த முடிவை அடையாளப்படுத்துகிற ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொல்லப்படலாம். அதுதான் என்னென்னா அது ஸ்ட்ரக்சர், ப்ளூ பிரிண்ட் ஸ்ட்ரக்சர், இல்லாட்டினா அது வரைபடம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூமியினுடைய வரைபடம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த காலக்கணக்கில் தான் நினச்சது அங்கே வந்துட்டு என்னென்னா அந்த பூமி வந்து டிஸ்ட்ராயில் ஆக போகுது, உடைக்கப்படுது, முடிவுக்கு வருதுங்கிறான விஷயத்தை சொல்லப்படுது. ஏன் வந்துட்டு தலையான அந்த நேபுகாத் நேச்சரை வந்துட்டு சொல்கிறார், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா நேபுகாத் நேச்சர் பீரியடில் பாபிலோன் சாம்ராஜ்யம் இதெல்லாம் உலகத்தை ஆண்டு கொண்ட சாம்ராஜ்யம் தான். ஏன்னா பாபிலோன் சாம்ராஜ்யம் உலகத்தை ஆண்டு கொண்டது, மேதிய பெர்சியா சாம்ராஜ்யம் உலகத்தை ஆண்டு கொண்டது, அதுக்கு கிரேக்க சாம்ராஜ்யம் உலகத்தை ஆண்டு கொண்டது, அதுக்கப்புறம் வந்து ரோம சாம்ராஜ்யம் ஆண்டு கொண்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பும் களிமண் சொல்லப்பட்ட அரசியலமைப்பு சட்டம், அந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பீரியடில் இது நினச்சி வந்து உலகத்தில் எல்லா நாடுகளில் வரைமுறைக்கப்பட்ட ஒரு விஷயம். அரசியலமைப்பு சட்டம் வந்து இன்றைக்கும் உலகத்தில் எல்லா நாடுகளில் இருக்கிறதான ஒரு விஷயம். ஜனநாயக நாடு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே தான் என்ன இரும்பும் களிமண்ணும் ஒன்றோடு களவாதிருக்க கண்டீரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பட்சம் பார்த்திங்கன்னா அது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் சட்டசபையில் எதிர்க்கட்சி ஒரு ஆளுங்கட்சி இருக்கும், பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி இருக்கும். இதே மாதிரி உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்குன்னு பார்க்கணும். 2 விதமான கட்சிகள் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ அந்த காலப்பகுதியிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருட்சிலையில் பாதத்தில் 10 விரல்கள் என்று சொல்லப்பட்ட அந்த டைமில் பார்த்திங்கன்னா கல்லிலால் பெருக்கப்படாத ஒரு கல் வந்து பாதத்தில் மோதமுச்சில் அந்த பொருட்சிலையாகிய உலக சாம்ராஜ்யம் ஒட்டுமொத்தமாக விலகப்படுதுங்கன்று சொல்லப்படுது. அப்போ எந்த டைமில் வந்து இந்த கல் அடிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கால் பாதமாகிய 10 விரல். அப்போ 10 விரல் என்ன 10 விரலை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏற்கனவே வந்து நம்ம இந்த பாடத்தை நம்ம வந்து போட்டிருப்போம். உலக ராஜ்யத்தின் வீழ்ச்சிங்கிறதான ஒரு பாடம் போட்டிருப்போம். அந்த பாடத்தில் ரொம்ப டீட்டெயில்ஸாக நம்ம வந்து அதில் போட்டிருப்போம் விஷயங்கள். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 10 விரல்கள் என்று சொல்ல முடியல 10 என்னென்னா அந்த பிரிக்ஸ் நாடுகளை அடையாளப்படுத்துது. அந்த பிரிக்ஸ் நாடுகளில் அந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த 10 விரல்களும் பிரிக்ஸ் நாடை அடையாளப்படுத்துது. அந்த டைமில் தான் வந்துட்டு அந்த கல்லிலால் பெருக்கப்படாத அந்த கல் வந்து மோதி அடிக்குன்னு பார்க்கணும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த 10 விரல் அந்த 10 கால் விரல்கள் வந்து 5 இந்த டைமில் தான் என்ன பார்த்திங்கன்னா இந்த கல்லிலால் பெருக்கப்படாத கல் அந்த மோத முச்சில் பார்த்திங்கன்னா இங்கே அந்த தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அங்கே 10வது வாதை இந்த தலைச்சின் பிள்ளை சங்காரம் நடக்கும் பட்சத்தில் தான் பஸ்கா பண்டிகை நடக்க போது அங்கே வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வராங்கன்னு பார்க்கணும். அது என்னங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை கூட படிச்சிடலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 41 முதல் 45 வசனம் வரை படிச்சிடலாம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 2 வசனங்கள் 41 முதல் 45 வரை.
பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆனாலும் களிமண் இரும்பு கலந்திருக்கிற நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால், அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோடே கலந்திருப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒற்றிக்கொள்ளாதிருப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையில் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெண்கலத்தையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். இப்போ தானியேலுக்கு விளக்கப்பட்ட அந்த விஷயம் அது வந்துட்டு இது சத்தியம், சத்தியம்னா உண்மை, இதன்படி தான் நடக்குங்கிறான விஷயத்த அந்த பொற்சிலையில வச்சு சொன்னார் பார்க்கணும். அப்போ தானியேல் வந்து அவர் அந்த கண்ட சொப்பனத்தில் யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சர் இருந்தார். அதுக்கப்புறம் மேதிய பெர்சியா ராஜ்யம் வருது, கிரேக்க சாம்ராஜ்யம் வருது, ரோம சாம்ராஜ்யம் வருது. அதுக்கப்புறம் தேவன் சொன்ன மாதிரியே அந்த இரும்பும் களிமண்ணும் சொல்லப்பட்ட அரசமைப்பு சட்டம் வருது பார்க்கணும். அந்த நம்ம வந்துட்டு ஏற்கனவே இந்த பாடங்கள் போட்டிருப்போம். நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப டீட்டெயில்ஸாக இருக்கும், நீங்கள் கேட்டிங்கன்னா பிரோஜனமாக இருக்கும் பார்க்கணும். தேவனுடைய ராஜ்யமும் உலகத்தின் ராஜ்யங்கள், அதாவது உலக ராஜ்யத்தின் வீழ்ச்சிங்கிறான ஒரு தலைப்பின் கீழே அங்கே போட்டிருப்போம். நீங்கள் கேட்டிங்கன்னா பிரோஜனமாக இருக்கும். அப்போ வந்து அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். அதில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இரும்பும் களிமண்ணுங்கிற விஷயம் என்னென்னா, ஒரு புறம் உரம் சொல்லப்பட்டிருக்கு. அது இரும்புங்கிறது ஆளுகை அடையாளப்படுத்துது, களிமண்ங்கிறது மனிதனை அடையாளப்படுத்துது. மனிதனை என்ன மெட்டீரியலில் உருவாக்குறாருன்னா களிமண், அதாவது மண்ணின் ஆலை அப்படின்றது. அப்போ களிமண்ணுங்கிறது மனிதனை அடையாளப்படுது. அப்போ மனிதனால் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ராஜ்யம், அவர் என்ன இரும்புனா ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது பார்க்கணும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் இந்த ராஜாக்களின் நாட்களில். இந்த ராஜாங்கிறன்னா ஆளுகை பண்ணுற அந்த இது. இப்போ பார்த்தீங்கன்னா ராஜா அளவு பண்ணுவாரோ அதே மாதிரி அரசியல் சட்டத்தில் பிரதமரோ ஒரு முதல்வரோ என்ன ஒவ்வொரு சிட்டியை அளவு பண்ணான்னு பார்க்கணும். அதே மாதிரி நாட்களே இதை அனுப்பிச்சிடுறது ஆளுகை பண்ணுறாங்கங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ அந்த 10 விரல்கள் இருக்கிற டைமில் தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, தேவன் ஒரு இயேசு கிறிஸ்து வந்துட்டு அந்த மூளைக்கல்லாகிய கிறிஸ்து வந்துட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்படும். அந்த உலக ராஜ்யம் நொறுக்கப்பட்டு போகுது. அந்த நொறுக்கப்பட்டு போகிறதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யம் என்றும் அழியாத தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்கப்படுறாருங்கிறான விஷயத்தை அவர் சொல்லப்படுது. இது சத்தியம், இது வந்து மாறாதுங்கிறான விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா தலைச்சன் பிள்ளை சங்காரத்தில் பார்த்தீங்கன்னா எகிப்தில் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எகிப்தில் உள்ள தலைச்சன் பிள்ளைகள் மறிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஆதாமின் பிள்ளைகள் என்று சொல்லலாம், கீழ்ப்படியாத பிள்ளைகளை அடையாளப்படுத்தலாம். ரெண்டாவது தலைச்சன் பிள்ளை பாதுகாக்கிறது, எங்கே பாதுகாக்குது? இஸ்ரேல் ஜனங்களில் பாதுகாக்கிறது. அது எதன் அடிப்படையில்னா அந்த பஸ்கா பண்டிகையின் அடிப்படையில், பலியின் அடிப்படையில் அங்கே பாதுகாக்கப்படுது. அது சேஷபுத்திரன் சொல்ல இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாதுகாக்கப்படுது. அப்போ பஸ்கா பலியினால் இயேசுக்கு சீடுபலினால் பஸ்கா பலியினால் அந்த தலைச்சன் பிள்ளை பாதுகாக்கப்படுதுன்னு பார்க்கணும். இதில் ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தலைச்சன் பிள்ளை சங்காரம் எகிப்துன்னு சொன்னோம். இதுதான் ஆதாமின் கீழ்ப்படியாத பிள்ளைகள் அடையாளப்படுத்துது. இதை யார் அடையாளப்படுத்துதுன்னா 2 காரியங்கள் அடையாளப்படுத்துது. ஏன்னா இந்த ஆதாமின் பிள்ளை ஆகிய உலக ஜனங்கள் அடிக்கப்படுறாங்க, அந்த விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைச்சன் பிள்ளை பாதுகாக்கப்படுறதுன்னா யாருன்னா, தலைச்சன் பிள்ளை யார்? முதற்பலன்கள். அப்போ சபை வகுப்பார் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா பாதுகாத்து எங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்கு போகிறாங்கங்கிறான விஷயத்தை அந்த அடையாளப்படுத்துது. பரலோகத்துக்கு போகிறாங்கன்னா அவங்க பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறது தேவனுடைய ராஜ்யத்துக்காக செலெக்ஷன் பண்ணுறாங்க, அந்த விஷயத்தை கூட அடையாளப்படுத்துது. எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ஈடுபடியில் அடிப்படையில் என்ன பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்கிறாங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம் அடுத்த 2 அர்த்தம் அங்கே 2 அர்த்தங்கள் அங்கே சொல்லப்படுது. 2 அர்த்தத்தில் நம்ம என்ன எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நினச்சுன்னா தலைச்சன் பிள்ளை சங்காரம் எகிப்தின் ஆதாமின் பிள்ளைகள், ஆதாம் பின்ன கீழ்ப்படிய பிள்ளைகள் அங்கே எழுத்துப்புறமாக அழிக்கப்படுறாங்கன்னு பார்த்தோம். அதை நினச்சிட்டா உலக ஜனத்தை கம்பேர் பண்ணோம். அதே மாதிரி தலைச்சன் பிள்ளை சங்காரம் முதற்பணம் ஆகிய நம்ம சத்திய வசனம் ஜென்பிக்கப்பட்ட நம்ம எடுத்துக்கொள்ளப்படுற விஷயத்தை நம்ம சொன்னோம்.
இதே விஷயம் ரெண்டாவது அர்த்தம் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா, ஆதாமின் பிள்ளைங்க கீழ்ப்படியாத பிள்ளைன்னு சொல்லப்படுது. அது எதை அடையாளப்படுத்தினா, நம்ம மாம்ச சரீரத்தை அடையாளப்படுத்துது. இது நினச்சது பார்த்தீங்கன்னா, அந்த பூமியிலே களையப்படுறது, இங்கே அழிக்கப்படுறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, புது சிருஷ்டியாகிய நம்ம வந்துட்டு புது சிருஷ்டியாக உள்ளான ஆத்மா சொல்லப்பட்டால், அந்த புது சிருஷ்டின்னு செய்து பார்த்தீங்கன்னா தேவனிடத்தை எடுத்துக்கொள்ளப்படுது. அந்த தீங்கு நாளுக்கு முன்னே அது என்ன பண்ணுறது, நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுறது அந்த அடையாளப்படுத்தும் பார்க்கும். இது விஷயம் நடக்கும் பார்க்கும். எதன் அடிப்படைனா, ஈடுபடின அடிப்படையில் அங்கே நடக்குன்னு பார்க்கும். அங்கே பஸ்கான் அடிப்படையில் அந்த தலைச்சன் பிள்ளை பாதுகாக்கப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்துது. இந்த விஷயம் எகிப்துலேருந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை ஆக்கப்படுறதெல்லாம் எதர்ச்சியாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ச்சியாக நடக்கல. அங்கே ஒரு ப்ராமிஸின் அடிப்படையில், அப்போது சத்தியத்தின் அடிப்படையில் அங்கே நடந்துச்சு பார்க்கணும். அப்போ காலம் அங்கே சொன்னால் 430 வருடங்கள்ங்கிற ஒரு காலத்தை அங்கே அடையாளப்படுத்தும் பார்க்கணும். அந்த 430ங்கிற விஷயத்தை நம்ம வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 42ங்கிற விஷயம் 43ங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வந்து இப்போ நமக்கு ஒரு காலக்கணக்கு இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்துட்டு யூடியூப் சேனலில் நம்ம காலக்கணக்கில் போட்டிருப்போம். அதன் அடிப்படையில் வந்துட்டு 6000 வருஷம் எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2043 என்ன பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் ஆகுது. 6000 வருஷம் பார்க்கணும். இதை கூட அடையாளப்படுத்துது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த தேசம் பங்கிடுதலில் பார்த்தீங்கன்னா 42 அடைக்கப்பட்ட நாங்கள்ங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்படின்னா இந்த பூமியில் வந்துட்டு அந்த 2042 அங்கே விஷயம் முடியுது, ஒரு முடிவுக்கு வருது. 2043 ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிற விஷயத்தை கூட இது அர்த்தப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எதன் அடிப்படையில் விடுதலாக்கப்படுறாங்கன்னா, ப்ராமிஸ். அப்போன்னா ப்ராமிஸின் அடிப்படையில், தேவனுடைய சத்திய பிரமாணத்தின் அடிப்படையில். ஏன்னா ப்ராமிஸ் என்ன, வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில். யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதன் அடிப்படையில் இந்த ஜனங்கள் விடுதலாக்கப்படுறாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13 to 14 வசனங்கள் படிச்சிடலாம். ஆதியாகமம் அதிகாரம் 15 வசனங்கள் 13 மற்றும் 14. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா 400 வருஷம் சொல்கிறாரு. ஆனால் வந்துட்டு இந்த டைம் இந்த ப்ராமிஸ் கொடுக்கும் 400 வருஷம் சொல்கிறாரு. ஆனால் அவங்க இருந்த காலப்பகுதி பார்த்தீங்கன்னா 430 வருஷங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதனோடு நம்ம படிச்சலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 40-41. யாத்திராகமம் அதிகாரம் 12 வசனங்கள் 40 மற்றும் 41. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 430 வருஷம் இருக்காங்க. அன்றைய தினம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகிப்துலேருந்து புறப்பட்டார்கள் என்று சொல்லப்படுது பார்க்கணும். அங்கேயும் ஒரு காலப்பகுதி இங்கே சொல்லப்பட்டு பார்க்கணும். 430 வருஷம் முடிந்த கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அங்கே கிளம்புறாங்கன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி 6000 வருஷம் முடிந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உலக ஜனங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு முடிவை கொண்டு வராரு அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு உயிர்த்தெழுதலை கட்டளையிடுறாருங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ எகிப்து எதை அடையாளப்படுத்தினா, பாவ உலகத்தையும் பாவத்தின் அடிமைத்தனத்தையும் சொல்லப்படுது பார்க்கணும். அடிமைத்தனம் வீட்டாகிய எகிப்து என்று சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதாமினுடைய அந்த கீழ்ப்படியாமைக்குள்ள போம்சில் பார்த்தீங்கன்னா, ஆதாமின் பிள்ளைகளாகிய மனுக்குலமே பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே போதும் பார்க்கணும். அப்போ எது வரைக்கும் போகிறோன்னா 6000 வருஷம் முடிவு வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு விடுதலை பண்ணுற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து 4ஆம் நாளில் ஒரு விடுதலை பண்ணார். அதை விசுவாச கூட்டத்தாராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் அது அப்ளிக்கல் ஆகும் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காலம் சொல்லப்படுது. அதே மாதிரி இங்கேயும் 6000 வருஷம் முடிவில் தேவன் ஒரு விடுதலை பண்ணி இங்கே கொண்டு வருவாருங்கிற விஷயத்தை இங்கே வேதவசம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அங்கே ஆபிரகாமுக்கு ஒரு ப்ராமிஸை கொடுத்தார் பார்க்கும், வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி இங்கே இயேசு கிறிஸ்து காலத்திலே கூட அப்படி சொல்லியிருக்கான்னு பார்க்கணும். வாக்குத்தத்தங்கிற விஷயத்தை அங்கே கொடுத்துருந்தா பார்க்கணும். அதே தான் பேதுருவில் இங்கே சொல்கிறாருன்னு பார்க்கும். பேதுரு நிருபத்தில் அந்த ராஜ்யத்தை குறித்து சொல்லுவார். அது ஒரு வாக்குத்தத்தங்கிற விஷயம் சொல்லுவார் பார்க்கும். அதை கூட படிச்சிடலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வருஷம் வரைக்கும் படிச்சிடலாம். பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 3 வசனங்கள் 12 முதல் 14 வரை.
தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழியும், பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய நாள் சீக்கிரம் வரும்படி மிகுந்த அவளோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் வந்து உருகி போன்றிருக்கும். அப்போ வானங்கிறது என்ன, எதை அடையாளப்படுத்தி நம்ம பார்த்தோம்? வேதத்தில் வானம் சொல்கிற முச்சில் அது அதிகாரத்தை அடையாளப்படுத்துது, ஆளிகையை அடையாளப்படுத்துது. அப்போ இந்த ஆளிகையெல்லாம் அங்கே அழிக்கப்படுறது, எரிக்கப்படுறதுன்னா அது இல்லாமல் போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்போ நேபுகாத் நேச்சரில் அந்த சொப்பனம் காணும் பட்சத்தில் அந்த பாதம் விரலாகி அந்த 10 விரல் அந்த இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லிலால் பெருக்கப்படாத அந்த கல் அணிச்சது காலில் மோதி அடைக்குதுன்னு பார்க்குறோம். அந்த டைமில் வந்துட்டு அணிச்சு பார்த்தீங்கன்னா அது அந்த ராஜ்யபாரமே அழிக்கப்படுதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3ஆம் உலக யுத்தம் அங்கே நடைபெற்று அந்த விஷயங்கள் நடக்க போகுதுங்கிற விஷயம் சொல்லப்படுது. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாக காத்திருக்கும். அவர் வாக்குத்தத்தம் எப்படி அபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தாரோ, எகிப்துலேருந்து கானான் தேசத்தை மீட்டு கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அங்கே மீட்டு கொண்டு வராருங்கிற அனுசரித்து சொல்லப்படுது. அதனால் நினச்சது பார்த்தீங்கன்னா பிரியாமணவர்களே, நீங்கள் நினச்சது பிள்ளை இல்லாமல் கரை இல்லாமல் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற அனுசரித்து சொல்கிறாரு. ஏன்னா ராஜ்யத்தில் நீங்கள் போய் சேரணும்னா நீங்கள் வந்து கரை திரை இல்லாத ஒரு விஷயமா இருக்கணும்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் கரை திரை பிழையச்சவர்களாக ஜீவிச்சவர்கள் மாத்திரம்தான் எங்கே போனாங்க பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நித்திய கானானுக்குள்ளே போனாங்க, அதை கானான் தேசத்துக்குள்ளே போனாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் கூட இப்போ ஒரு வனாந்தர பிரயாணத்தில் இருக்கும். யார் வனாந்தர பிரயாணத்தில் இருக்கோம்னா சபை வகுப்பார். அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இப்போ வனாந்தர பிரயாணத்தில் இருக்கும். நம்ம கரை திரை பிழையச்சதாக ஒரு ஜீவிச்சோம்னா நம்ம நினைக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யம் நித்திய கானானை சொந்தத்துக்கொள்ளலாம். அதேமாதிரி உலக ஜனங்களுக்கு எது வனாந்தர பிரயாணம் பார்த்தீங்கன்னா 1000 அரசாட்சி ஒரு வனாந்தர பிரயாணமாக இருக்குன்னு பார்க்கணும். அவங்களுக்கு வனாந்தர பிரயாணமாக இருக்குது 1000 அரசாட்சி. அங்கே வந்துட்டு இவங்க வந்து ஒழுக்க நிறையோடு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா நித்திய ராஜ்யத்தை இவங்க சுதந்திரத்து கொள்ள முடியும். ஏன்னா அந்த வனாந்தர பிரயாணங்கிற விஷயம் எதுன்னா உலக ஜனங்களுக்கு அது வந்துட்டு தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டு 1000 வருடமும் அவங்க வனாந்தர பிரயாணமாக அங்கே கருதப்படுதுன்னு பார்க்கணும். சபை வகுப்பாருக்கு இப்போ நம்ம வாசிக்கிறது வனாந்தர பயணம் பார்க்கணும். இதில் ஒரு ஒழுக்க நெறிமுறையோடு வாழ்ந்தால் நம்ம வந்துட்டு என்ன நித்திய கானானை சுதந்திரத்து கொள்ள முடியும்னு பார்க்கணும். ஏதோ ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ணார். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் விடுதலை பண்ணாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். அதன் அடிப்படையில் அங்கே நினைச்சுதான் பார்த்தீங்கன்னா விடுதலை பண்ணுறாங்கங்கிற அனுப்பிச்சு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க வரமுச்சில் யோவான் சொன்ன என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னா உலகத்துக்குள்ளே தான் சபை இருக்குது. அது முதற்படலாங்க மீட்டுக்கொள்ளுது. ரெண்டாவது உலக ஜனங்களை எப்போ மீட்டுக்கொள்கிறான்னு பார்த்தீங்கன்னா 1000 அரசாட்சிக்குள்ளே ஒரு வாய்ப்புகளை கொண்டு போய் அவங்கள நினச்சிறாரு, ஒரு பரிசோதனைக்குள்ளே கொண்டு போய் அவர் நினச்சிட்டு நித்திய ஜீவனை அங்கே கொடுக்காருன்னு பார்க்கும். ஒரு வாய்ப்புகளை கொண்டு போய் அங்கே கொடுக்காருன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசுவாச மார்க்கத்தாரை நம்ம விசுவாசித்து நம்ம நினச்சிடும் அவருடைய ஒரு வாய்ப்புக்குள்ள அழைப்புக்குள்ளே போகிறோம். அந்த அழைப்புக்குள்ளே நம்ம பாத்திரவனாக இருந்தால் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கொள்ளலாம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கொள்ளலாங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அன்னைக்கு அபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததுனால அந்த இஸ்ரேல் ஜனங்களே பாதுகாக்கப்பட்டாங்க. அபிரகாமுக்கு ஏன் அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா தன்னுடைய ஒரே குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தனால தேவன் அங்கே இம்ப்ரெஸ் ஆகி அப்பந்தான் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய ஜனத்தை நினைச்சிட்டு பார்த்தீங்கன்னா வானத்து நட்சத்திரமாக கடக்கமெல்லாம் நான் ஆசிரியப்பேங்கிற விஷயம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அடிமைத்தனத்தில் போகிற விஷயத்தையும் மீட்டுக்கொள்கிற விஷயத்தையும் அங்கே சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்துக்கிட்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ளதற்கு எந்த தகுதியும் கிடையாது, அவங்களுக்கு கேரக்டரும் கிடையாது, விசுவாசம் உங்களுக்கு கிடையாது. யார் எதன் அடிப்படையில் அவங்க வந்துட்டு எகிப்துலேருந்து விடுதலையாக்கப்படுறாங்கன்னா அபிரகாமுடைய விசுவாசத்துக்கு அமைச்சதாகவும் தன் குமாரனே ஒப்பு கொடுத்தனாலையும் தேவன் கொடுத்ததை ப்ராமிஸ் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த உலக ஜனத்துக்கு தேவன் கொடுத்த விடுதலை எதன் அடிப்படைன்னா நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவனையை கொடுத்து ரத்தத்தினால மீட்டு கொண்டதுனாலையும் தேவன் அதில் இம்ப்ரெஸ் ஆகி என்னென்னா உலக ஜனங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. தௌசண்ட் இயர்ஸு கிண்டமாக கொடுத்து அன்னிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு
ஒரு மீட்பும் குரலை அங்கே கொடுக்கான்னு பார்க்கணும். இதுதாங்க ஒரு விஷயம் நடக்க போகிறதும் பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அதை தான் வந்துட்டு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ரேன்சம் ஈடுபலி கொடுத்து போயிட்டு இந்த பரமேறி சொல்லி அங்கே தேவ தூதர்கள் வந்து சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். எப்படி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படி திரும்பி வருவாருங்கிறான விஷயத்த ஒரு ப்ராமிஸை, ஒரு சத்தியத்தை, அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை யார்கிட்ட கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா சீஷர்களுக்கு கொடுத்தான்னு பார்க்கணும். அதை கூட படிச்சிடலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 9 to 11 வசனங்கள் படிச்சிடலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 1 வசனங்கள் 9 முதல் 11 வரை. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இது யார் சொல்றான்னு பாத்தீங்கன்னா தேவதூதர் அவங்களுக்கு சொல்றான்னு பார்க்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் அப்படி திரும்பி வருவாருங்கிற விஷயத்தை சொல்றான்னு பார்க்கணும். எதன் அடிப்படையில் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, எதன் அடிப்படையில் அங்கே தேவதூதர் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் இங்கே சொல்கிறாங்கன்னு பார்க்கும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் முச்சில் கூட அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னார். ஏன்னா தேவதூதர் எப்படி சொன்னாங்களோ, மேகத்தின் மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டவர் மேகத்தின் மேலே திரும்பி வருவார்னு சொன்னாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும். இஸ்ரேல் மத்தியில் அவர் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும். அதை கூட படிச்சிடலாம். மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களை படிச்சலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 13 வசனங்கள் 26 மற்றும் 27. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டும் உள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பார். 26 வசனத்தை சொல்லும்போது, அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகங்கள் வருவதை காண்பார்கள் இருக்கும். அங்கேயும் மேகம் எடுத்துக்கொள்ளச்சில மறுபடியும் எப்படி வருவான்னு சொல்லியிருக்காரு. மேகம் எப்படி எழுதுக்கிட்டோ அது மாதிரி வருவான்னு சொல்லியிருக்கிருக்கு. அதே மாதிரி பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களோட பேச முடிச்ச பார்த்தீங்கன்னா மேகத்தின் நடுவில் தான் வந்து பேசுவார்னு பார்க்கும். மேகம் நிலையற்றது மேகத்து மேலே பேசுவார். அதே மாதிரி புதிய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க முடிச்சு அங்கே மேகத்தின் நடுவில் மேகம் நிலையற்றது அங்கே வந்துட்டு தேவனுடைய சத்தம் கேட்டதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி இங்கே நம்ம எப்படி இப்போ வருவார்னா அவர் மேகத்தின் மேலே வருவார், வந்து மேகத்து வருவதை காண்பார்கள்ங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுறை முதற்கொண்டு வானத்தின் கடைமுறை மட்டும் 4 திசையிலும் கூட்டி சேர்ப்பார்ன்றது. என்ன பண்ணுவார்னா அவர் கூட்டி சேர்ப்பாருங்கிறான விஷயம் சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ அந்த டைமில் தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கடைசி நாள் தீங்கு நாளுக்கு முன்னே நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படுறவனே அந்த டைமில் என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த விஷயம் நடக்க போகிறதுன்னு பார்க்கும். தீங்கு நாளுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுதல் அங்கிறான விஷயம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா அதன் அடிப்படையில் ஏசாயால சொல்லப்பட்ட போல் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கொள்ளப்படுற இந்த விஷயம் நடக்கப்படுதுங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுறது தீங்கு நாளுக்கு முன்னே என்னன்னா அந்த டைமில் எடுக்கப்படுதுங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அத்திமரத்தில் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா அதிலே இலைங்களே தோண்டி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாற்றி அறிவியுங்கள் சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்படியே இவைகள் சம்பவிக்கதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகிலே வந்திருக்காருன்னு அறிந்து கொள்ளுங்கன்றது. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராருன்னா என்ன செய்றாரு, நம்ம வீட்டுக்கு வாசலில் நிற்கிறாருங்கிற விஷயத்தை நம்ம அறிந்து கொள்வோம்ல. அதே மாதிரி இப்போன்னா அவர் எங்கே வந்துட்டாருன்னா வாசல் அருகிலே அப்படின்னா நம்ம வீடுங்கிறது என்னது பூமி அடையாளப்படுத்துது. அப்போ வீட்டு வாசல் இருக்கிறன்னா பக்கத்தில் வர்ற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். இது எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா அத்திமரம் துளிர் விடுது. அத்திமரம் எப்போ துளிர் விடுன்னா 1948 அப்புறம் நடக்குதுன்னு பார்க்கணும். ஆனால் வேத மாணவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா 1874 1874 இயேசு கிறிஸ்து வருகை வந்துட்டு அவர் ராஜ்யத்துக்குள்ள ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. அது எந்த விதமான விஷயமும் கிடையாது, எந்த விதமான உண்மைத்தன்மை கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு அத்திமரம் துளிர் விட போகுதுன்னு இருக்கு. அப்போ அது 1948 அப்புறம் தான் நடக்க போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. இவங்க தப்பான ஒரு கணிப்புகளை போகிறாங்க. அது கிடையாதுன்னு பார்க்கணும்.
அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அதன் அடிப்படையில் யார்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னா இயேசு கிறிஸ்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க பிதாவாகிய தேவன். அதன் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ஒரு மீட்பு வருது. எங்கள் சபைக்கு முதற்பணவர்களை வந்துட்டு தீங்கு நாளைக்கு முன்னாடி கூட்டி சேர்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களுக்கு ஒரு வாய்ப்புக்குள்ளே கொண்டு வந்து 1000 கிங்டம்குள்ளே வந்து என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1000 வருட அரசாட்சியில் வந்து அவங்களுக்கு ஒரு கிரேஸ் பீரியட் கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா அவங்க நித்திய ராஜ்யத்தை வந்து கொள்கிறான். எப்படி இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தர பிரயாணங்களில் 40 வருஷம் பனிஷ்மெண்ட் பீரியட் இருக்கலாங்க. அந்த பனிஷ்மெண்ட் பீரியடில் யாரெல்லாம் உண்மையாக ஜீவிச்சாங்களோ அவங்க மட்டும் அந்த கானான் தேசத்தில் சுதந்திரத்தை கொண்டாங்க. அது அப்படி கொடுத்துருக்காங்க பார்க்கணும். அதே மாதிரி இங்கேயும் என்ன பார்த்தீங்கன்னா ஆதாம் என்னென்னா 1000 வருட வரைக்கும் அவன் வாழலை, 930 வருஷம் வாழ்ந்தார். அதன் அடிப்படையில் இவங்களுக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இவங்களை 1000 வருஷத்தை கொடுத்து ஆதாம் பிள்ளைகளாகி கீழ்ப்படியார் பிள்ளைகளுக்கு 1000 வருஷம் கொடுத்து ஒரு பரிசோதனை இங்கே கொண்டு போகிறான்னு பார்க்கணும். இதான் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை வந்துக்கிட்டு விடுதலை ஆக்கப்பட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சீனா மலைக்கு வராங்க. அங்கே 10 கட்டளை கொடுக்கப்படுதுன்னு பார்க்கணும். 10 கட்டளை கொடுக்கப்பட்டு எப்படி அந்த வனாந்தர பிரயாணத்தில் எப்படி வாழணும், கானான் தேசத்தில் எப்படி போகணுங்கிறான ஒரு சட்டத்திட்டங்களை கொடுத்துட்றான்னு பார்க்கணும். ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். அப்போ தேவன் என்ன பண்ணியிருக்கணும், இவங்களை விடுதலை ஆக்கப்பட்டு கானான் தேசத்தில் கொண்டு போய் தான் சட்டத்தை கொடுத்துருக்கணும். ஆனால் வந்துட்டு எங்கே என்ன செஞ்சுதான் பார்த்தீங்கன்னா அந்த எகிப்துலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமே என்ன பார்த்தீங்கன்னா சீனா அந்த மலைக்கு வந்ததுக்கப்புறமே என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்குறாரு என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். எகிப்துலேருந்து புறப்பட்டுட்டு 3ஆம் மாதத்துலேயே என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த சீனா வனாந்தரத்தில் வந்துடுறாங்க. 2ஆம் மாதத்துலேயே சீனா வனாந்தரத்தில் வந்துடுறாங்க. சீனா மலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எகிப்துலேருந்து புறப்பட்ட 3ஆம் மாதத்திலே அவங்களுக்கு கற்பனை கொடுக்கப்படுது. 3ஆம் மாதம் 1ஆம் அந்த தேதியில் என்ன பார்த்தீங்கன்னா அவர் மலைக்கு போய் அவன் கற்பனை வாங்குறான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 3ஆம் நாளிலேங்கிற விஷயத்தை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ போய் தான் 3ஆம் மாதத்தில் போய் தான் அந்த கற்பனை வாங்கி அங்கே கொடுக்கப்படுதுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்து 2000 வருஷம் முடிஞ்சது. 3ஆம் நாளுங்கிறதுன்னா ராஜ்யம் தொடக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஜனங்களுக்கு தேவன் எப்படி வாழங்கிறான ஒரு சத்திய உபதேசங்களை கொடுக்குறான்னு பார்க்கணும் இது விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு வனாந்தர பிரயாணத்தில் வந்துட்டு 10 கட்டளை கொடுக்குறாரு, பிரமாணங்களை கொடுக்குறாரு. சீனா மலையில் அங்கே கொடுக்குறான்னு பார்க்கும். எகிப்துலேருந்து புறப்பட்டு 3ஆம் மாதமும் 1ஆம் தேதியிலே அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுதுன்னா 10 கட்டளை ஆகிய கற்பனை கொடுக்கப்படுறதா விஷயத்த அங்கே மோசே வாங்குறதுக்காக எங்கே போகிறோன்னா மலைக்கு போகிறான்னு பார்க்கும். சீனா மலையில் போகிறான்னு பார்க்கும். அப்படி நீங்கள் ராஜ்யத்தில் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இவங்களுக்கு என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அவங்க உயிர்த்தெழுதல் வராங்க. உயிர்த்தெழுதல் வந்ததுக்கப்புறம் எப்படி இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுந்தான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 3ஆம் நாளில் எகிப்துலேருந்து வெளிவந்தது, பாவத்திலேருந்து வெளிவந்ததுக்கப்புறம் 3ஆம் நாளுங்கிறது ராஜ்யத்தில் வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உயிர்த்தெழுந்து அவங்களுக்கு தேவனுடைய சத்திய உபதேசங்கள் அங்கே கொடுக்கப்படுதுன்னு பார்க்கணும். யார் கொடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சீனா மலையில் அங்கே கொடுக்கப்படுது. இங்கே சியோன் மலையில் இருக்கிறதான 144,000 பேர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த சத்திய உபதேசம் கொடுக்கான்னு பார்க்கணும். அங்கே மோசே மூலமாக என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா மோசே இங்கே வந்துட்டு சத்திய பிரமாணங்களை வாங்க போகிறாரு. அப்போ 1000-14,000 தேவதூதர்களோடு அங்கே இயேசு கிறிஸ்து இறங்குறாரு. அவங்களுக்கு சத்தியங்களுக்கு கொடுக்கப்படுது. யாருக்கு மோசே மூலமாக கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் அவர் ஜனத்துக்கு தெரிவிக்கிறான்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சியோன் மண்டலத்தில் 144,000 பரிசுத்த வாயிலாகி சபைக்கு அங்கே சத்தியம் கொடுக்கப்படுது. அந்த சத்தியத்தை வாங்கி உலக ஜனங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்ப்ரிட் பண்ணுற வேலை யார் பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த சியோன் மலை, அதாவது சியோன் வகுப்பார் ஆகிய அந்த சபையார் அங்கே கொடுக்கப்படுதுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அது கூட நம்ம படிச்சிடலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் அதிகாரம் 2 வசனம் 3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அதுக்கு முந்தின வசனம் படிச்சீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வத்தின் கொடிமுடியிலே ஸ்தாபிக்கப்படும், மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதுக்கு ஓடுவார்கள்.
அப்போ மலைகளுக்கு மேலே உயர்த்தப்படும்னா மலைகள் பர்வதங்கள்னா ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது, ராஜ்யபாரங்களை அடையாளப்படுத்துது. எல்லா ராஜ்யபாரத்துக்கு மேலாக தேவனுடைய ராஜ்யம் உயர்த்தப்படுது. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்துக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். ஏன்னா யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துனா அப்போ யாக்கோப்புனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் உண்மையான தேவன் யாருங்கிற விஷயத்த உலக ஜனத்தில் தெரிந்து கொண்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் தெரியப்படுத்தினார். தேவன் யாருங்கிற விஷயத்தை தெரியப்படுத்தினார். மற்ற ஜனங்களுக்கு தன்னை வந்து வெளிப்படுத்தல தெரியப்படுத்தலாம்னு பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவும் அங்கே தான் வந்தார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் வெளிப்பட்டார். அவர்களுக்கு தான் அவங்களுக்கு வந்து தேவனுடைய குமாரன்கிறதான இருக்கிறாருங்கிற விஷயத்த அங்கே வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுறாது, சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய சத்தியங்களும் அவங்களுக்கு உரைக்கப்பட்டது பார்க்கும். அதனால் தேவனுடைய யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார் இருக்கு. நாம் அவருடைய பாதை நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதம், எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சீயோன் வகுப்பார் என்ன பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த 1,44,000 பேர் என்ன செய்வாங்க, சத்தியங்களை போதிப்பாங்க. எருசலேமிலிருந்து சத்திய வசனம் கர்த்தருடைய வசனம் புறப்படும்னா எருசலேம்ங்கிறது சமாதானத்தை அசிப்பாராக யார் செயல்படுவாங்கன்னா திரள் கூட்டாங்க செயல்படுவாங்க, அவங்க மூலமாக கொடுக்கப்படும் சொல்கிறது. இப்போ உலக ஜனங்கள் என்ன பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சத்தியத்தை கேட்க திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்துட்டு. அப்போ எப்போ நடக்குன்னா கடைசி நாட்களிலே இருக்கும். அப்போனா 1000 முறை அந்த 1000 அரசாட்சி முடிஞ்சதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அப்போ அந்த விஷயம் நடக்கும் பார்க்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வேத மாணவர்களுக்கு இடையில் 1874 இயேசு கிறிஸ்து வந்துட்டார், ராஜ்யத்துக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு புரிந்து கொள்ளையும் தவறான ஒரு உபதேசலையும் நடந்து கொண்டாங்க. இப்போ சரியாக யாரும் பேசுறது இல்லைன்னு நினைக்கிறேன். இதுவரை என் காதில் வரல. சிலவங்க வந்துட்டு அப்படிலாம் பேசினவங்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் ராஜ்யத்தில் தான் இருக்கோம், இப்போ ராஜ்யத்தில் தான் இருக்கோம், ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறதான நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க. அப்படி விளக்கம் கொடுத்தவங்கெல்லாம் இல்லாமல் போயிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படி தப்பான ஒரு விளக்கத்துக்குள்ள கொடுக்கக்கூடாது. வேத வசனம் நிதானித்து தான் பேச முடியும்னு பார்க்கும். சத்திய வசனத்தை நிதானிக்கணும். அப்படி பார்த்தா தேவனுடைய ராஜ்யம் இப்போ இல்லை, ராஜ்யம் இனிதான் வரப்போகுதுன்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்து வரலை, இயேசு கிறிஸ்து வந்து தான் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பான்னு பார்க்கும். அப்படி இந்த கட்டுக்கதைகளுக்கும் அந்த விஷயத்தை நீங்கள் விளக்கிடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடைசி காலத்தில் தேவன் உண்மையான சத்தியங்களை போதிப்பார். அதுக்கு நீங்கள் செவி சாவிக்கணும். செவி சாய்த்தது மாத்திரம் கிடையாது, இதை கேட்டு மற்றவங்களுக்கு சொல்லணும். சொல்லட்டுனா உங்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் கிடையாது, நீங்கள் உயிர்த்தலே வர முடியாத சூழ்நிலை ஆயிடுவீங்க. ஏன்னா சபையின் ஒரு உபதேசத்துக்கு நீங்கள் கீழ்பட்டுக்கிட்டு நீங்கள் வந்துக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் எங்கே போவீங்கன்னா அகாத பாதாளத்தில் தான் போவீங்க. ஏன்னா அதை தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா முதலாம் அந்த சபையின் காலத்தில் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கிறிஸ்துவின் பிரமாணத்தை போதிக்கும் பட்சத்தில் அவங்கள கொன்னாங்க, சிறைசேதம் பண்ணாங்க, அவங்கள தனிமைப்படுத்தினாங்க. ஆனால் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு இருந்தாங்க தானே. அந்த மாதிரி அந்த அங்கிட்டு இங்கிட்டு இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வேலைக்கே ஆகாது. ஏன்னா இரு மனமுள்ளவன் அவன் வந்துட்டு அவன் வழியில் நிலையற்றவனாக இருக்கிறான்னு சொல்லப்படுது. அப்போ சத்தியம்னா சத்தியத்தில் தான் பயணிக்கணும். சத்தியம் இல்லாத எந்த இடத்துலையும் நீங்கள் பயணிக்கக்கூடாது. அதுக்காக நீங்கள் ஜீவனை கொடுத்தாலும் சரி இல்லை தனிமைப்படுத்தினாலும் சரி நீங்கள் சத்தியத்துக்காக வாழணும். அப்படி வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கு கிடைக்குன்னு பார்க்குறோம். அப்போ 6000 வருஷம் முடிவில் தான் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். 6000 வருஷம் முடிவில் தான் இயேசு கிறிஸ்து வருவார். அதில் ரொம்ப தெளிவாக நிறைய பிரசங்கத்தில் நான் சொல்லியிருக்கேன். அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிரோஜனமாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ சீயோன் வகுப்பார் தான் பார்த்தீங்கன்னா அவங்க சத்தியத்தை எடுத்து உரைப்பாங்கன்னு பார்க்கணும். அங்கே சீனாயின் மலையில் தான் தேவனுடைய சத்தியங்களை வாங்கிட்டு மோஸ்ட்லி ஜனங்களுக்கு கொடுத்தான்னு பார்க்கணும். 2 கற்பலைங்கிறது 2ங்கிறது சத்தியத்தை அடையாளப்படுத்துது. அது புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டையும் அடையாளப்படுத்துது. அதே மாதிரி இங்கே அந்த சத்திய உபதேசங்கள் பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்களும் புதிய ஏற்பாடு நடந்த சம்பவத்தையும் சீயோன் வகுப்பர் ஆகிய இந்த 1,44,000 பேர் உலக ஜனங்களுக்கு கற்பித்து கொடுப்பாருங்கிற சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது ஏசியாவில் சொல்லப்பட்ட அதே அந்த தீர்க்க தரிசனம் மீகா தீர்க்க புஸ்தகத்தில் இருக்கும் பார்க்கும். இது இந்த சத்தியத்தை உறுதிப்படுத்துகிற விதமாக அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். 2 தீர்க்கதரிசி இந்த வசனத்தை அவர் உறுதிப்படுத்துகிறான்னு பார்க்கும். அதை கூட படிச்சலாம். மீகா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 4 வசனம் 2. திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும்.
இப்போ அதே வசனம் முன்னாடி படிச்சிங்கன்னா அதே மாதிரி தான் போட்டிருக்கும். அந்த ஏசியா 2ஆம் அதிகாரத்தில் படித்த அந்த பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 படித்த அதே வசனம் இதில் அப்படியே இருக்கும் பாருங்கள். இந்த 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆனாலும் கடைசி நாட்களே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதத்தை கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்படும், மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதுக்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகள்னா உலக ஜனங்கள், எல்லா ஜாதின்னு என்று சொல்லப்பட்டிருக்கப்போ உலக ஜனங்கள் எல்லாம் வருவாங்க. திரளான ஜாதியில் புறப்பட்டு வந்து கர்த்தருடைய பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள். தமது வழியை நமக்கு போதிப்பார். நாம் அவருடைய பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும் சொல்லப்பட்டு கீழ்கண்ட வசனங்களை படிச்சிங்கன்னா அவ்வளவும் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன நடக்குங்கிறான விஷயத்தை அங்கே ரொம்ப தெளிவாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அப்போ அந்த விஷயம் நடக்குங்கிறான விஷயத்த அங்கே சொல்லப்பட்டிருக்கான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீயோன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதை சீயோன் வகுப்பாரை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட படிச்சிடலாம். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் அதுக்கப்புறம் 4லேருந்து 6 வசனங்களை படித்தா புரியுன்னு பார்க்கும். படிச்சிடலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 14 வசனங்கள் 1 மற்றும் 4 முதல் 6 வரை. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து. பார்த்தீங்கன்னா இந்த 144,000 பேர் யார் பார்த்தா இவங்க பிதாவின் நாமம் அவங்களுடைய மனதில் இருக்குன்னு பார்க்கும். பிதாவினுடைய கற்பனைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிதாவாய தேவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அடிச்சோட பின்பற்றி இருக்காங்க இவங்க. ரெண்டாவது ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து எப்படி ஃபாலோ பண்ணி போனாரோ அதோடைய அடிச்சோட இவங்க ஃபாலோ பண்ணி போனவங்க. இவங்க மனுஷர்லேருந்து முதற்பனாக மீட்டு கொண்டவங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க தான் சத்திய வசனத்தால் மீட்டு கொண்டவங்க. இவங்க சேஷபுத்திரங்கிற ஸ்லாக்கியத்தை இருக்காங்க. இவங்க வாயில் கபடு கிடையாது, வஞ்சனை கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கு. இவங்க சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாக இருப்பாங்க. அப்போ சிங்காசனம் ஆளுகையில் இருப்பாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுது. இவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா சகல ஜாதியாரும், கோத்திரக்காரருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்திற்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷம் உடையவர்கள் இருக்கு. நித்திய சுவிசேஷங்கிறான விஷயம் சொல்லப்படுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் சுவிசேஷம் அறிவிக்கிற வேலை இவங்க இது பண்ணுறாங்க. நித்திய சுவிசேஷனா முடிவில்லாதது, யுகமாக சத்தியத்தை எடுத்துருக்கிற அந்த ஸ்லாக்கியத்தை யார் பெற்றிருக்காங்கன்னா அந்த 144,000 பேர் பெற்றிருக்கான்னு பார்க்கும். பழைய ஏற்பாடில் ஆசாரியர் ஆகிய அந்த லேவி கோத்திரத்தாராகிய அந்த சேஷபுத்திரன் முதற்பெண்ணை கொடுத்துருந்துச்சு. அந்த ஸ்லாக்கியத்தை அவங்க இழந்து போயிட்டாங்க. அந்த சாக்கியத்தை நமக்கு தந்திருக்காரு. நம்ம அந்த ஸ்லாக்கியம் யுகமாக நமக்கு கொடுக்கப்படுங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அங்கே பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் பார்த்தீங்கன்னா மோசையும் ஆரோனும் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்துகிறான்னு பார்க்கும். அதே மாதிரி ராஜ்யத்தில் யாருன்னா மோசையை யார் அடையாளப்படுத்தினா சபை வகுப்பாரையும், ஆரோன் யாரை அடையாளப்படுத்தினா திரள் கூட்டத்தை அடையாளப்படுத்துது. இவங்க 2 பேரும் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த 1000 வருட அரசாட்சியில் உலக ஜனங்களை அவங்க நினைச்சிட்டாங்க வனாந்தர பிரயாணத்தில் நினைச்சிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே வழி நடத்துவாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குறி சகோதரர்களே, அப்போ சீனா மலையில் அவங்களுக்கு 10 கற்பனைகள் அங்கே கொடுக்கப்படுது. அதே சீனா மலையில் ஆசாரி கூடாரத்தின் பேஸ் அங்கே கொடுக்கப்படுது. அதை தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுது. அதை கட்டமைச்சு அங்கே ஒரு வழி காணிக்கைங்கிற விஷயத்த அங்கே கொடுக்கப்படுதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது மாதிரி 1 சாமுவேல் 1:9 பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரி கூடாத தேவனுடைய ஆலயம் என்று அங்கே சொல்லப்படுது. நியாயாதிபதிக்கு 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலேயும் ஆசாரி கூடாத தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுது. அங்கே இந்த சீலோவிலே அங்கே இருந்த அந்த ஆசாரி கூடாத தேவனுடைய ஆலயங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
எப்படி அந்த வனாந்தர பிரயாணத்தில் ஆசாரி கூடாரத்தை தேவனுடைய ஆலயம் ஆகி ஆலயம் அங்கே நினைச்சது சென்டர் பிளேஸில் ஸ்தாபிக்கப்பட்டு அதை 4 திசையிலும் கூடாரம் போட்டு அவங்க வந்து ஜீவிப்பாங்க. அந்த கூடாரம் மத்தியில் இரவில் வந்து மேக சம்பவத்தோடு இருப்பார், பகலில் இரவில் வந்துட்டு அக்னி சம்பவத்தோடு இருப்பார், பகலில் வந்து மேக சம்பவத்தோட நிலட்டு அவர் பேசுவார்னு பார்க்கும். இரவில் வந்துட்டு வெளிச்சம் கொடுக்கறது அந்த மேக சம்பவம் வந்துட்டு அந்த கூடாரங்கள் ஃபுல்லாகவே நினச்சது வெளிச்சம் கொடுக்குறதா காணப்படும். இவங்க வந்து சென்டரில் அது இருக்கும் பார்க்கும், அந்த கொடுமுடிங்கிறதான விஷயம் சென்டரில் அடையாளப்படுத்தும் பார்க்கும் இதில் இருக்கும். அப்போ இவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆசாரி கூடாரம் இதில் வந்து ஜனங்கள் பேசுவார், ஜனங்கள்கிட்ட தேவன் பேசுகிறாரு. யார் மூலமாக பேசுகிறாருன்னா மோசே ஆரோன் மூலமாக பேசுகிறான்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவனுடைய ஆலயமாக இருக்கிற அங்கே ராஜ்யத்தில் வந்துட்டு யார் மூலமாக பேசுகிறாருன்னா அந்த 1,40,000 பேராகிய சபை சீயோன் வகுப்பார்ட்டையும் சீயோன் வகுப்பார்ட்ட தான் பேசுவார். அவங்களுக்கு உறுதுணையாக யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த திரள்கூட்டமான வகுப்பாக இருப்பாங்கன்னு பார்க்கணும். அதை கூட படிச்சிடலாம். மீகா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களும் படித்தா புரியும் படிச்சிடலாம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 4 வசனங்கள் 1 முதல் 7 வரை. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் பாத்தீங்கன்னா அவர் திரளான ஜனங்களை நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதியிலே கடிந்து கொள்வான் இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா நியாயம் தீர்க்க விஷயம்னா 3ஆம் உலகத்தில் கடிந்து கொண்டு நியாயம் தீர்த்து உள்ளே கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்தோடனே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள்லாம் பயப்படுறாரு. தூரத்தில் உள்ள பலத்த ஜாதியிலையும் கடிந்து கொள்வார். தூரம்னா எல்லா ஜாதிகளையும் கடிந்து கொண்டு இது பண்ணிடுறாரு. அப்பொழுது என்ன பார்த்தீங்கன்னா அப்பொழுது அவர்கள் தங்களது பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளே அறிவார்களாக அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாக மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதில்லை. இனி ராஜ்யத்திலேருந்து சண்டைக்கு சச்சரவே வாய்ப்பு இல்லை. ஏன்னா கடைசி அதாவது 6000 வருஷம் முடிவில் எப்படி தான் இவங்க வந்து இது பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு நினைச்சாங்க பார்த்தீங்கன்னா யுத்தம் பண்ணி சண்டை போட்டு தான் இது பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த உலக ராஜ்யத்துக்குள்ள ஒரு முடிவுக்கு கொண்டு வராங்க. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு யுத்தத்தினால இந்த பூமியை வந்து சின்னாபனமாக தேவனே நியாயந்திருக்கிறார் பார்க்கும். அப்படி நியாயந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இனி நீங்கள் யுத்தங்களை செய்யக்கூடாது, யுத்தங்களை கற்பிக்கக்கூடாதுங்கிறான விஷயத்தில் உள்ள வராங்க. அவனும் தன் தன் திராட்சை செடி நிழலிலும் தன் தன் அத்திமர நிலையிலும் பயப்படுவார்கள், எல்லாம் உட்காருவான் செய்ய கர்த்தருடைய வாயை சொல்லிச்சுன்னு இருக்கு. அப்போ திராட்சை செடியின் நிழல்னா திராட்சை செடினா ஒரு கொடி அடையாளப்படுத்துது. அது ஒரு பந்தல் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நிலங்கிறது ஒரு பாதுகாப்பை அடையாளப்படுத்துது. அது வந்து திராட்சை வந்து பந்தல், கொடி பந்தல் பார்க்கும். அப்போ ஒரு நிழலை அடையாளப்படுத்துது. அந்த நிழலுக்குள்ள நினைச்சது திராட்சை ரசம் அவங்கள வந்துட்டு நினைச்சது அவங்கள மகக்களை உண்டு பண்ண ஒரு இலைப்பாறை கொடுக்கும் பார்க்கும். அத்திமர நிழல்ங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு குளிர்ச்சியான ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறது. அதுக்குள்ளே என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே போகிறாங்க. இஸ்ரேல் ஜனங்களில் உலக ஜனங்களே என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நிழலான சம்பவத்தில் சொல்லுவாங்க பார்க்கும். நம்ம ஊர்லேயே ஒரு சொல்லுவாங்க எதுனா அதாவது வெயிலில் போகிற அருமை நிழலில் இருந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க பார்க்கும். வெயிலுங்கிறது ஒரு அகோரத்தை அடையாளப்படுத்துது, நிழலுங்கிறது ஒரு பாதுகாப்பை அடையாளப்படுத்துது. இப்போ வந்து உலக ஜனங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்துட்டு வெயிலின் நகரத்து என்னன்னா அப்போ நீதி நகரத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிழலுங்கிறது தேவனுடைய பாதுகாப்பு ஒரு வளையத்தில் வராங்கன்னு பார்க்கும். இதை தான் இது அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். சரி, தொடர்ந்து படிக்கலாம். உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தர் வாய் இதை சொல்லிற்று. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு
நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். ஆமென். அப்ப பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்றாருன்னா, சகல ஜனங்களுக்கும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். அப்போ தங்கள்னா அவங்கள இன்னைக்கு நம்ம தான் போதிக்கிறோம், ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு உணர்ந்து கொள்வாங்க. உணர்ந்து கொண்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொள்வாங்கன்றது, பற்றி கொண்டு நடப்பாங்கன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தேவனே என்ன செய்திருக்காரு பார்த்தீங்கன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வந்துட்டு ஒருத்தன் ஒரு தேவனை வணங்கி கொண்டிருக்கான். இப்போ வந்துட்டு அந்த வணங்குன்ற திடீர்னு அந்த விக்கிரத்தில் விட்டு வேற தேவரை சேவிப்பானா, போக மாட்டான்ல, அந்த விக்கிரத்தை கூட தானே கடைசி வேற இருக்கான். ஆனால் நீ மட்டும் ஏன் நீ மாற்றிக்கிற, ஏன் என்னைய நீ மாற்றிக்கிட்டு வேற தேவன்ட்டு போகிறங்கிற விஷயத்த சொல்கிறான்னு பார்க்குறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்துக்கள் இருக்காங்க, பரம்பரையாக அந்த இந்தாவே மறிச்சிடறாங்க பார்க்கணும். ஏன்னா அவங்க அந்த விக்கிரத்தை விட்டு மாறலை. ஆனால் சிலர் சத்தியத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு என்ன போகிறாங்க, திரும்பி பின்வாங்கி போகிறாங்க. ஆனால் எந்த மார்க்கத்துக்காரங்களும் அந்த மாதிரி போவதில்லை. தேவனே இந்த மாதிரி விஷயங்களையும் சொல்லியே காமிச்சிருக்காரு. திருத்தர்சன புஸ்தகத்தில் கூட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பண்ணுறீங்களேங்கிறான விஷயத்த இஸ்ரேல் ஜனங்களை மேற்கொள்ளி காட்டியிருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி உள்ள ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த சகல ஜனங்களும் தங்கள் தேவனுடைய நாமத்தை பெற்று கொண்டு நடப்பாங்க. அப்புறம் தேவனுடைய நாமத்தை பெற்று கொண்டு நடப்பாங்க. நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பெற்றுக்கொண்டு என்றென்றைக்கும் சதாகாலம் நடப்போம். என்றென்றைக்கும் சதாகாலம்னா யுகமாக நான் நடப்போங்கிறதான விஷயத்த ஒரு கூட்ட ஜனங்கள் தீர்மானத்தை நடக்குதுன்னு பார்க்கும். கர்த்தர் சொல்லுகிற என்னவென்றால், அந்நாட்களே நான் நொண்டியானவனை சேர்த்துக்கொண்டு. அப்போ ராஜ்யத்தில் நொண்டி இருப்பானான்னு பார்த்தீங்கன்னா நொண்டி கிடையாது. இரு வழியிலே நடக்கிறவன் அவன் வழியில நிலைவச்சுனா இருக்கான். அப்போ அவன் தான் குந்தி நடக்கிறான்னு சொல்லப்படுது. அப்போ குந்தி நடக்கிறான் இரு நினைவுகள் உள்ளவனே சொல்லப்படுது. அப்போ நொன்றியானங்கிறது விஷயம் என்னன்னா, இரு வழியிலே நடக்கிறவனை அடையாளப்படுத்து. அவனை என்ன செய்ய பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கொண்டு தள்ளுண்டவனை என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா தள்ளுண்டவனே தீங்கு அணிவித்தலே கூட்டி சேர்ப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா தள்ளுண்டவனா புறஜாதிங்கிறான தள்ளுண்டவங்களையும் அப்போ தீங்கு அனுபவிக்கிறவங்க என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்களை சேர்த்துக்கொள்கிறான்னு பார்க்கும். நொண்டியானவனையும் மீதியான ஜனமாகிய தூரமான தள்ளுண்டவர்களையும் பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்துக்கு இன்று முதல் ராஜாவாக இருப்பான் இருக்கும். அப்போ இரு வழியிலே குந்தி நடக்கிறவங்களையும் தள்ளுண்டவர்னா தள்ளி வச்ச அந்த புராஜாதிகளை என்ன பண்ணுறாங்க தேவன் சேர்த்துக்கொண்டு அவர்களே நினைச்சிட பெரிய ஜனமாக மாற்றுவார். ஆனால் தேவனுடைய பட்சமாக இருக்கிறதுக்கு தேவனே ஒரு வழிவசத்தை திறப்பான்னு பார்க்கும். அப்போ சியோனிலேருந்து எனக்கு சீயன் பர்வதன்னா அங்கே 1,40,000 சொல்லப்படுது. சீயன் பர்வதன் பரலோக ராஜ்யத்தை அடையப்படுறது. அங்கேருந்து என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா இவங்களே கண்ணாப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு மந்தையின் துருகமை சீயன் குமார்த்தி அரணே முந்தின நாளிகை உன்னிடத்தில் வரும் ராஜரிகம் எருசலேம் குமார்த்திக்கு வரும்ன்றிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா சியோன் குமார்த்தின்னு சொல்கிறதுக்கு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது 1,40,000 பேர். அவங்க பார்த்தீங்கன்னா எருசலேம் குமார்த்திகளே அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இவங்க யாரும் பார்த்தீங்கன்னா திரள் கூட்டத்தை அதை அடையாளப்படுத்துங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதில் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பதில்ல, பூமியின் ராஜா கணத்தை மகிமையும் அங்கே கொண்டு வருவேனுங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ராஜ்யத்திலே ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அப்போ அவர்களே பார்த்தீங்கன்னா அவர்களை ரட்சிப்பேங்கிற விஷயத்துள்ளாரு. அப்போ ராஜ்யத்தின் கன மகிமைன்னா உலகத்தில் உள்ள ஆளுகை எப்படி ஆர்டராக வச்சுருக்காங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் அதே மாதிரி அமைச்சர்கள் இங்கே இப்போ அமைச்சர்கள் அப்படிலாம் இருக்காங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு ஆளுகையும் அங்கே வச்சுருப்பாங்களான விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, முக்கியமாக தேவனுடைய ராஜ்யத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் சத்தியத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும். எப்படி இந்த உலகத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்வி தான் எதை நிர்ணயம் பண்ணுதுன்னா அவங்க வாழ்வாதாரத்தை நிர்ணயம் பண்ணுது. என்ன படிக்காங்களோ அந்த படிப்புக்கு தக்கனதான் அவங்க வேலையை அனுசரித்து கொடுக்கப்படுது, அப்படி தானே? அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்னைக்கு என்னென்னா ராஜ்யத்தில் என்னென்னா சத்தியத்தில் எவ்வளோத்துக்குள்ளே படித்து அதில் ஸ்டபனாக இருக்காங்களோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ளாங்க. அவங்க ஜீவனே நிர்ணயம் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க
கேட்டதான சத்தியத்தைப்படி வாழ்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துது. இன்றைக்கி எப்படி கல்வி தான் ஒருத்தனுடைய ஒரு வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது, அதை வந்துட்டு வாழ்க்கை தரத்தை உண்டு பண்ணி கொடுக்கு, அப்படி தானே? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கல்வி தான் அவனுக்கு டிசிப்ளினும் போதிக்குது. அதே மாதிரி ராஜ்யத்தில் சத்தியம் தான் அவங்களை டிசிப்ளினும் போதிக்கு, அந்த சத்தியம் தான் இவங்களை வந்துட்டு என்னென்னா அவங்களுக்கு ஜீவனையும் கொடுக்கு. அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவங்க நித்திய ஜீவனையும் சுதந்திரத்துக்குள்றது எதுனா அவங்களுக்கு அந்த சத்தியங்கிறதான ஒரு விஷயம் பார்க்கணும். அப்போ தேவனை பயப்படுற பயத்தையும் ஞானத்தையும் அங்கே தான் கொடுக்குறான்னு பார்க்கும், அதுதான் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் ஓய்வு நாள்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாளில் சத்தியங்களை எப்படி தியானிப்பாங்க, தியானித்து என்ன பண்ணுவாங்கன்னா அதன்படி என்ன செய்வாங்க, அந்த வாரம் ஃபுல்லாக வந்துட்டு பயிற்சி பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு 7ஆவது நாள் ராஜ்யம் அந்த ஓய்வு நாள் சொல்லப்படுது. அந்த ஓய்வு நாளில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ராஜ்யத்தை வந்து தியானிப்பாங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதை கூட நம்ம ஒரு அப்போஸ்தலர் நடபடியில் படிச்சிடலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:42 அவர்கள் யூதருடைய ஜெபாலயங்களிலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதிகள் வேண்டிக் கொண்டார்கள் இருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் தான் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அந்த சத்தியத்தில் வந்து ஈர்ப்பாகி என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அதோடைய எங்களுக்கு வியாக்கியானம் பண்ணுங்கிற விஷயம் சொல்கிறாங்க. ஏன்னா ஜெபாலயங்களில் ஓய்வு நாளில் தான் அந்த விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு பார்க்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த விஷயங்கள் கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யமே ஓய்வு நாள் என்று சொல்லப்படுது. அப்படின்னா உலகத்துக்குரிய காரியங்களுக்கு ஓய்வு, சத்தியத்துக்கு தான் இம்பார்ட்டன்ட் என்று சொல்லப்படுது. அப்போ அந்த சத்தியத்தை இம்பார்ட்டன்ட் பண்ணி அங்கே கொடுப்பாங்க. அப்போ இங்கே எப்படி புறஜாதிகள் வந்துட்டு சத்திய வசங்களை கேட்க வாஞ்சியாக இருந்தாங்களோ அதே மாதிரி அப்போ இருக்கிற புறஜாதியர்கள் வந்துட்டு சத்தியத்தை கேட்கறதுக்கு வாஞ்சியாக இருப்பாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுது. அப்போ தேவனுடைய ஆலயங்கிற விஷயத்தை யாரை அடையாளப்படுத்தினா அங்கே வந்துட்டு வனாந்தரத்தில் இருந்ததான ஆசாரிப்புடத்தை அங்கே வந்து ஸ்தாபிக்கப்படுறதில்ல தேவனுடைய ராஜ்யத்தில். அங்கே நாம் தான் தேவனுடைய ஆலயமாக அங்கே ஸ்தாபிக்கப்படுதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். நீங்களும் இந்த ஆலயங்கிற விஷயம் சொல்கிறாரு. படிச்சலாம் 1 கொரிந்தியர் 3:17. கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 3 வசனம் 17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் அந்த ஆலயம் இருக்கு. அப்போ இந்த ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவனுடைய கெடுப்பான், நீங்களும் அந்த ஆலயம் சொல்லப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ராஜ்யத்தில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்புக்குள்ளே வராங்க. அந்த வாய்ப்புக்குள்ளே வந்தவங்கள நீங்கள் தேவனுடைய ஆலயமாக மாறணும். தேவனுடைய ஆலயம் எப்படி பரிசுத்தமும் நீதியும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தானே? அதே மாதிரி நீங்கள் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தரம் வாழ்ந்தால் தான் எங்கே போவீங்கன்னா அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வீங்க. எப்படி அந்த 40 வருஷத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பனிஷ்மெண்ட் பீரியடில் உண்மை உத்தமமாக ஜீவித்தாங்களோ அவர்கள் மட்டுமே எங்கே போனால் பார்த்தீங்கன்னா நித்திய கானானுக்குள்ளே போனாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் உலக ஜனங்கள் வந்துட்டு ஒரு உண்மை உத்தமமாக அங்கே ஜீவித்தாங்கன்னா அங்கே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் பீரியடு, இங்கே கிரேஸ் பீரியடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி தான், ஒரு கிரேஸ் பீரியடாக கொடுத்துருக்காரு. இந்த 1000 வருடமும் நீங்கள் ஒரு ஒழுக்க நிறைமுடியோடு சத்தியத்தோடு நீங்கள் வாழ்ந்தால் அந்த 1000 வருட அந்த பீரியடை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கே போக முடியும் பார்த்தீங்கன்னா நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியுங்கிற சொல்கிறாரு. அப்போ தேவனுடைய ஆலயம், தேவன் வந்துட்டு ஆலயத்தில் இருக்கிறாருங்கிற விஷயத்த பழைய ஏற்பாடு மக்கள் நம்புகிறாங்க. அதே மாதிரி தேவன் நம்மோடு இருக்கிறார், நீங்கள் தான் அந்த ஆலயம், தேவன் நம்ம கூட இருக்காங்கிற விஷயத்த நீங்கள் எண்ணிக்கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்துனீங்கன்னா நீங்கள் தப்பித்துக் கொள்வீங்க, நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் தான் அந்த ஆலயம், தேவன் எப்பொழுதும் உங்கள் கூட இருக்கிறாங்கிறான ஃபீல்டுக்குள்ளே இருக்கணுங்கிற விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கணும். இதை தான் ஒவ்வொருத்தரும் அனுதின வாழ்க்கையில் அங்கே ராஜ்யத்தை செய்யணும். இன்றைக்கி நம்ம சபை வகுப்பராக இருக்க நம்மளும் கூட தேவன் நம்மோடு இருக்கிறாருங்கிற ஃபீலோடு ஒரு ஜீவித்தார்னா நம்ம எங்கே இருப்போம், எங்கே போவோம்னா தேவனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை போகிறோம், தேவனுடைய அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் பார்க்கும். தேவன் வந்துட்டு ஆசாரிக்கூடாது தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறாருங்கிறான்னு நினச்சி அந்த பழைய ஏற்பாடு மக்கள் பயத்தோடு ஆலயத்துக்குள்ளே போகும்போது பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்தாங்க. ஜெபாலயங்களை போகும்போது பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்தாங்க. ஆனாலும் நம்ம புதிய ஏற்பாடு பரிசுத்தவான் நம்ம எப்படி இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தேவன் ஆலயம் நம்ம தான், நம்ம கூட எப்பவும் தேவன் இருக்கிறார். அதனால் எப்போவுமே பயபக்தியோடும் வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன மாற முடியும் பார்த்தீங்கன்னா அந்த சீயோன் வகுப்பாராக மாற முடியும், 1,44,000 பேர் மாற முடியும்னு பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு பகுதியை நம்ம பார்த்து முடிஞ்சிருக்கோம். மீதியான பகுதியை வனாந்தர பிரயாணத்தில் என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த ஞான அர்த்தத்தோடையும் நிழலும் பொருளுங்கிற தலைப்பின் கீழே அடுத்த பாகத்தை பார்த்து முடிக்கலாம். இவ்வளோனோடு பெருமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசிரிப்பாராக. ஆமென்.